மக்களே நம்ம இன்னைக்கு த ஃபெமிலியர் ஆஃப் ஜீரோ சீசன் 1ஓட ஃபர்ஸ்ட் எபிசோட பத்தி இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த அனிமலை நீங்க எதிர்பார்க்குற எல்லாமே இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு என்ன ஃபர்ஸ்ட் டைமா வந்திருந்தீங்கன்னா அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சரி வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம வாங்க நம்ம வீடியோ உள்ளார போயிடலாம். எபிசோடோடைய ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒரு பேலஸை காட்ட அதுக்குள்ளார நம்ம ஹீரோயினும் தூங்கி எழுந்துட்டு அப்படியே ஸ்கூலுக்கும் ரெடி ஆயிட்டு அவளுடைய மேஜிக் ஸ்டிக்கை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. செகண்ட் இயருக்கு வந்திருக்க உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய பேரு சூவேரியஸ். அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் நான் தான் உங்களுக்கு மேஜிக் எல்லாம் சொல்லி கொடுக்க போறேன். என்னுடையது வந்து எர்த் எலமெண்ட். அது மட்டும் இல்லாம என்ன ரெட் மூன்னு கூப்பிடுவாங்க. சரி உங்க யாருக்குன்னா அந்த 4 மேஜிக் எலமெண்டோடைய பேரு தெரியுமா? அங்க இருந்தது ஒருத்தன் எழுந்துட்டு நெருப்பு, தண்ணி, காத்து, பூமி இதுதான் முக்கியமான 4 மேஜிக் எலிமெண்ட்டுங்க. அது மட்டும் இல்லாம மிஸ் உங்களுடைய எலிமெண்ட் மாதிரி என்னுடையதும் எர்த் எலிமெண்ட் தான். என்னுடைய பேரு கிராமண்டோ. என்ன நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி கிராமண்டோ, எர்த் எலிமெண்ட் தான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான எலிமெண்ட். இன்னியான்னு சொல்லவும் அது அப்படியே கோல்டன் கலர்ல மாறிடுது. என்ன கோல்டோ? இல்ல இது வெறும் பித்தளை தான். ஓ அப்படியா? சரி யாருன்னா இத வந்து ட்ரை பண்ணுங்க. யார கூப்பிடலாம்? நீ வா பாப்பா. உன்னுடைய பேர் என்ன? லூயிஸ். லூயிஸ் என்ன? சரி வந்து பண்ணுன்னு சொல்ல அந்த ப்ளூ முடி வச்சிட்டு இருக்க பொண்ணும் பயத்துல அங்கிருந்து கிளம்பிய போயிடுறா. அப்படியே நம்ம ஹீரோயின் அங்க வர லூசி வேணா நிறுத்து. அடியே வாயமுறி, என்னால கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல. இன்னியான்னு சொல்லவும் அந்த கல்லுல இருந்து அப்படியே பவர் வெளியில வர ஆரம்பிச்சிருது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இந்த வருஷம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஆரம்பிச்சிருது. ஒரு பிரின்சிபலா நான் இதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சிகரெட்டை பிடிக்க அவங்களும் அதை வாங்கி வச்சுட்டு ஒரு செக்ரட்டரியா உங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கிறோம் இப்படி நடந்துரும் தான் நான் பயந்துகிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு இடத்துல இருந்து வெளியில வரவும் என்னடி உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்களான்னு கேட்க, இல்லையே எனக்கு எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கவே இல்லை. ஏன்டி உனக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கல? ஏன்னா டீச்சர் தானே என்ன இப்படி பண்ண சொன்னாங்க, அதனால இது டீச்சருடைய தப்பு தான்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டாங்க. என்னால முடிஞ்ச பெஸ்ட் தான் நான் இன்னைக்கு கொடுத்தேன். அடியே நீ எப்பயும் லூசி த ஜீரோ தாண்டி. வாய மூடுங்க. நாளைக்கு நீ என்ன மாதிரியான ஃபெமிலியரை சமன் பண்ண போறேன்னு தெரியலையே. என்னுடைய சமனிங் பெல் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நீங்க வேணும்னா பாருங்க. என்னுடைய ஃபெமிலியர் ரொம்ப அழகா ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும். உங்க எல்லாரத விடவும் அதுதான் ரொம்ப திறமை வாய்ந்ததா இருக்கும்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கான்பிடென்ட்டா பேசிட்டு போனாலே ஒருவேளை அதுக்கு வாய்ப்பே இல்லை. அவளால அப்படி எல்லாம் பண்ண முடியாது. யாரோ கதவை தட்டிட்டு கிரிச்சி நான் தான் பெலிசான்னு சொல்லிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணி சிட்டெக்ஸ். ஐயோ நாளைக்கு தானே சிட்டெக்ஸ் வரேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவள ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு சம்மனிங் தான் நடக்க போகுது. அது மூலியமா தான் நீங்க இவன் பக்பியரை சமன் பண்ணியிருக்கான். உண்மையிலே ரொம்ப அற்புதமானது தானே யாரோ சொல்லிட்டு இருக்காங்க. இவன் ஏதோ வித்தியாசமான ஒரு ஃபெமிலியரை சமன் பண்ணியிருக்கான். என்னால இப்படி பண்ண முடியுமான்னு தெரியலையே. கண்டிப்பா நீ கியூட்டான ஃபெமிலியரை தான் சமன் பண்ணுவேன். அவர் என்ன சொன்னாருன்னா நம்மளுக்கு ஏத்த மாதிரி தான் நம்மளுடைய ஃபெமிலியர் வரும்னு சொன்னாரு. இப்ப நான் என்னுடைய ஃபெமிலியரை வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்பெல்ல சொல்லிட்டு இருக்க பூமிக்கு அடியில இருந்து மணி முடிக்க அதுவோ நம்பால ஒரு மாண்டரை சமன் பண்ணிருக்காளா. ஓடியோடைய முடிவுல நீ ரொம்ப அற்புதமான ஒன்னத்தை தான் சமன் பண்ணிருக்க. சரி எல்லாரும் சமன் பண்ணி முடிச்சிட்டீங்கல்ல? இல்ல இன்னும் லூசி பண்ணவே இல்லைன்னு நம்மளுடைய ஹீரோயினை கொத்து விடுவோம். நம்ம ஹீரோயினை வந்து நின்னுகிட்டு ஸ்பெல்ல சொல்லிட்டு இருக்கவும் ஒன்னத்தை தானே சமன் பண்ண போறேன். ஆமா பாருடி, என்னுடைய சர்வன்ட் இந்த யூனிவர்ஸ்ல எங்க இருந்தாலும் என்கிட்ட வந்து சேரட்டும்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, என்ன இப்படி ஒரு ஸ்பெல் இருக்கான்னு எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் திருப்பி ஸ்பெல்ல சொல்லிட்டு அவளுடைய மேஜிக் ஸ்டிக்கை யூஸ் பண்ணுவோம். அந்த இடம் அப்படியே வெடிஞ்சு செதறுது. நான் எதிர்பார்த்த மாதிரியே இவ பண்ணிட்டு இருக்கா. உனக்கு எதுவும் ஆவல இல்ல? அங்க கொஞ்சம் பாருடா, அவன் ஒரு மனுஷன். அவன் போட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸை வச்சு பார்த்தா இவன் கண்டிப்பா ஒரு விவசாயியா தான் இருப்பான். இதுதான் என்னுடைய டிவைன் பவரா? டே யாரா நீ? நான் இப்ப எங்க இருக்கேன்? இது என்ன இடம்? என்னடா நாங்க பேசுறது உனக்கு புரியலையா? நீ என்ன ஒரு விவசாயியா? இவங்க என்ன லாங்குவேஜ் பேசுறாங்க எனக்கு எதுவும் புரியலன்னா நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். நீ ஒரு விவசாயியை சமன் பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டான். இல்ல ரூல்ஸ் படி ஒரு தடவை தான் சமன் பண்ணணும். உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இதுக்கப்புறம் அவன் தான் உன்னுடைய ஃபெமிலியர். அவன் கூட கான்ட்ராக்ட் வச்சுக்கோ. ஆனா இவன் ஒரு விவசாயி மாதிரி இருக்கானே, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ அவன் கூட கான்ட்ராக்ட் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். சரின்னு சொல்லுவோம். என்ன இப்ப நீ பண்ண வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பயப்பட நம்ம ஹீரோயினை கிட்ட வந்துட்டு நான் ஒரு நோபல் ஆகணும்னா எனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட போக, ஒரு நிமிஷம் இருன்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கிறப்பவே டக்குன்னு கிஸ் அடிச்சிடறான். கான்ட்ராக்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. என்ன திடீர்னு என்னுடைய உடம்பு இப்படி சூடாகுது, நீ என்னடி பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அவனுடைய அப்படியே நம்ம ஹீரோவும் மயக்கம் போட்டு விழ நம்ம ஹீரோயினுடைய ரூமுக்கு தூக்கிட்டு வந்துறா. அப்படியே ஒரு வழியா கண் முழிக்கவும் நடந்ததெல்லாம் வெறும் கனவா நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. என்னடா நீ எழுந்துட்டியான ஹீரோயினு கேட்கவும், அட்டாடி இது எல்லாம் கனவு இல்லையா, இந்த உலகத்துல என்னதான் நடந்துகிட்டு இருக்கு, நான் திருப்பி என்னுடைய வீட்டுக்கு போகணும். அவ்வளோ ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டிட்டு நம்ம ஹீரோடைய மூஞ்சில அடிச்சு ஒழுங்கா போயிட்டு இதை எல்லாத்தையும் வாஷ் பண்ணிக்கிட்டு வாடா. என்னடா இந்த மாஸ்டர் சொல்றது கூட உனக்கு புரியலையா, இவன் நாயை விடவும் மோசமா நடந்துக்கிறானே, என்ன போக விடுங்கன்னு நம்ம ஹீரோவோ கத்திக்கிட்டு இருக்கேன். இவன் பேசுறதுக்கு பதில் சைலண்டா இருந்தாலே நல்லா இருக்கும், அதனால நான் இப்ப சைலன்ஸ் ஸ்பெல்ல யூஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேல அவளுடைய மேஜிக்கை யூஸ் பண்ண அப்படியே வெடிஞ்சு செதறவும். இப்ப இங்க என்ன நடந்துச்சு, அடிய ஹீரோ அந்த சிம்ல பத்தி பார்த்துட்டு இத உடனே பிரின்சிபல் கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்ல, என்ன இவ லூசியா, இவ ஃபெமிலியரை சமன் பண்ணாலாம், படத்துல வர டைலாக்லாம் விட்டுக்கிட்டு இருக்கா. நான் உண்மையிலேயே ஒரு டிராகன் இல்லைன்னா வேற எதனா கூலா சமன் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா இந்த மாதிரி ஒரு பையன் வருவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதான் நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ நைஸா தப்பிச்சு அங்கிருந்து போக கரெக்டா அவன் பார்த்துறான். அப்படியே ஒன்னதான லூசி சம்மன் பண்ண. ஆமாங்க, இவன் வேற நேரத்துல கடுப்பேத்துறான். அப்படியே நம்ம ஹீரோயின் அங்க வர, லூசி உன்னுடைய ஃபெமிலியர் இப்பதான் இங்க இருந்து போனான்னு சொல்ல, அவனை பிடிக்க எனக்கு ஹெல்ப் பண்ணடான்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து வரவும் இந்த பக்கம் பார்த்தா அவங்க 2 பேர் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவனதான் லூசி சம்மன் பண்ணாலும் அதுவும் அங்க போடுறான் பர்றா, சீக்கிரம் அவனை பிடிடா, நான் இந்த இடத்த விட்டு எப்படியாவது தப்பிச்சாகணும் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். திடீர்னு பறக்க ஆரம்பிச்சான். ஆடாடே நான் என்னடா பறந்துகிட்டு இருக்கேன், இப்படியே கீழே விழுந்தானா நான் காலி ஆயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். பார்த்தா நம்ம ஆளுதான் அவனுடைய மேஜிக்கை யூஸ் பண்ணி பறக்க வச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு ஃபெமிலியர் ஒரு மாஸ்டர் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுது. அதை கேட்கறப்ப எனக்கு சிரிப்பா வருதுன்னு ரெட் ஆர் சொல்லிட்டு இருக்கேன். நம்பாலும் அங்க 2 நிலா இருக்கிறத பார்த்துட்டு இங்க என்ன. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்ச எமோஜை கமெண்ட்ல போட்டு விட்டுட்டு அப்படியே நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குனு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சரி, நான் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.